ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பிளேயருக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இதை வந்து காலி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டிசிஷனை ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்திருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிட்டையர் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரிக்கெட்டில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்ததே வந்து அஸ்வினால தான். ஒரு முறை அந்த மாதிரி அவர் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருப்பார், முடிஞ்ச வரைக்கும் அடித்து கொடுத்துருப்பாரு. ரிட்டையர்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா வெளில போயிருப்பார். ஸோ அது வந்து அவர் வந்து நல்லதுக்காக பண்ணார். கடைசியில் டெத் ஓவர்ஸில் வந்து வேற ஒரு ஹிட்டர் வந்தாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அந்த மாதிரி பண்ணார். இதே ரிட்டையர் அவுட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி திலக் வர்மா வெளில அனுப்பியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இதை வந்து யாராலையுமே ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ லக்னோவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் ஃபஸ்ட்டான லக்னோ 203 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க 20 ஓவரில். அடுத்தான மும்பை பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனர்ஸ் 2 பேருமே வந்து சரியில்லை. ரோஹித் சர்மா சரியாக ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு மாற்றா வில் ஜாக்ஸ் மற்றும் ரியான் ரிக்கல்டன் இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ண வச்சிருப்பாங்க. இதில் வில் ஜாக்ஸ் வந்து 5 ரனில் அவுட் ஆயிருப்பாரு, ரிக்கல்டன் 10 ரனில் அவுட் ஆயிருப்பாரு. அடுத்து வந்த நமந்தீர் வந்து டீசெண்டாக ஆடி இருப்பார், 46 ரன் அடிச்சிருப்பாரு. சூரியகுமார் யாதவ் 67 அடிச்சிருப்பாரு. சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா இவங்க 2 பேர் தான் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இப்போ வந்து சூப்பராக வந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இதில் ஸ்கை வந்து அபாரமாக மேட்சை கொண்டு போனாலுமே 43 பந்தில் 67 அடிச்சு அவுட் ஆயிருப்பார். 9 4 ஒரு 6 அடிச்சிருப்பாரு. திலக் வர்மா கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருப்பார். எல்லா கேம்லையும் ஒரு பேட்டரால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. இந்த கேமில் திலக் வர்மா 23 பந்தில் 25 ரன் அடிச்சிருப்பார். 2 4 மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாரு. அப்போ ரொம்ப பொறுமையாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிட்டையர் அவுட் வந்து ஆக்கியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு. கடைசி 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 29 ரன்கள் வந்து மும்பைக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பாண்டியா வந்து உள்ளே இருக்கார். பாண்டியா கூட வந்து திலக் வர்மா வந்து இருக்கார். அதில் வந்து முதல் பந்தில் பாண்டியா வந்து ஒரு சிங்கிள், 2வது பந்தில் திலக் வர்மா ஒரு சிங்கிள், 3வது பந்தில் பாண்டியா ஒரு சிங்கிள், 4வது பந்தில் திலக் வர்மா ஒரு சிங்கிள், 5வது பந்தில் பாண்டியா ஒரு சிங்கிள். கடைசி பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து திலக் வர்மா வந்து வெளில அனுப்பிட்டு, அதாவது ரிட்டையர் அவுட் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து வெளில அனுப்பிட்டு சாந்தனரை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. கடைசி 2 ஓவரில் 29 அடிக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 19வது ஓவரில் 7 ரன் தான் அடிச்சிருக்காங்க. பாண்டியாவும் பெருசாக வந்து எதுவுமே 6 4ன்னு அடிக்கலை. ஆனால் சடனாக வந்து சாந்தனர் கூட ஏதோ வந்து பேசி பாண்டியா பார்த்தீங்கன்னா சாந்தனரை உள்ளே கொண்டு வந்திருப்பார். திலக் வர்மாவை ரிட்டையர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க அப்படின்னே வந்து புரியலை. அதுவும் கிரிக்கெட்டில் ஒரு யங் பிளேயருக்கு இது வந்து கண்டிப்பாக மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பாண்டியா என்ன பண்ணியிருக்கலாம், திலக் வர்மாவை சிங்கிள் ஆட சொல்லிட்டு இவர் 4 6 அடிச்சிருக்கலாம். திலக் வர்மா பாலை வந்து 19வது ஓவரில் வேஸ்ட் பண்ணலை, சிங்கிள் ஆடிட்டார். அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா பாண்டியா இந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, திலக் வர்மா வெளில அனுப்புனார்ல, மேட்ச் ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி 6 பந்தில் ஒரு ஓவரில் 22 ரன் வந்து அடிக்கணும். அப்போ வந்து பாண்டியா வந்து ஆவேஷ்கான் ஓவரில் ஒரு 6 அடிச்சிருப்பார் முதல் பந்தில், 2வது பந்தில் ஒரு 2 அடிச்சிருப்பாரு, 3வது பால் 4வது பால் ரன் வந்து அடிக்கலை, டாட் பால், 5வது பாலில் ஒரு சிங்கிள், கடைசி பந்தில் சாந்தனர் பாலை டாட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சீனுக்கு ஏன் வந்து திலக் வர்மா வெளில அனுப்பணும்? 9 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை திலக் வர்மா கடைசி ஒரு பேட்டிங் நின்றுருந்தார்னா 4 6 அவர் அடிச்சிருக்கலாம். அவர் வந்து பெரிய ஹிட்டர் தான், அவரும் நல்லா ஆடி இருக்காரு, இந்தியன் டீமுக்கும் நல்லா ஆடி இருக்காரு, மும்பைக்கும் நல்லா ஆடி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து அவர் வந்து அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் முறையில் அவர் வெளில அனுப்பிட்டு சாந்தனரை உள்ளே கொண்டு வரது எந்த வகையில் வந்து நியாயம்? இப்போ திலக் வர்மாவோட சாந்தனர் வந்து நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலரும் வந்து பாண்டியா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நன்றி.